ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே இன்ட்ரெஸ்ட் சமையல். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான எக் மசாலா தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும். ரொம்பவும் குயிக்காகவே செஞ்சிடலாம் இந்த மசாலாவை. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 6 வேக வச்ச முட்டையை எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நீல வாக்கில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இதே மாதிரி எல்லா முட்டைகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 ஏலக்காய், 1 பிரிஞ்சலை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆன உடனே 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம வணக்கி எடுத்துக்கணும். தான் வணக்கியாச்சு. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். 3 வெங்காயத்துக்கு 3 தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளி வந்து நல்லா புளிப்பான தக்காளியை எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஜாரை மட்டும் அலசி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் இப்போ வைக்கலை. நல்லா பச்சை வாசனை போன உடனே அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம கீரையில் காரம் எதுவும் இருக்காது, டேஸ்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும். அவ்வளோதான், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலாவுக்கு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 ml தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். மசாலாவுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா நல்லாவே பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதித்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த முட்டையில் வந்து மசாலாலாம் நல்லா இறங்கி வரும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. சூப்பரான சுவையான முட்டை மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை.